வெல்கம் டு வேலன் ஆர்கிடெக்ட். இன்றைக்கி டபுள் போர் டிசைன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து நான் வந்து மேனேஜரில் போய்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட் யூனிட் வந்து ஃபீட்டில் செட் பண்ணிக்கிறேன். சவுத் டைரெக்ஷனில் போய்ட்டு அதோட லெவல் வந்து செட் பண்ணிக்கலாம். 10 ஃபீட் செட் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஆர்கிடெக்சரில் லெவல் போய்ட்டு பிக்கப் லைன் கொடுத்துட்டு ஆஃப்செட் வந்து 10 ஃபீட் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு மாடிஃபைல கொடுத்துட்டு லெவல் 1 போய்க்கிடலாம். லெவல் 1 போய்கிட்டு வால் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இதோட அன்கனெக்டட் ஹைட்டை வந்து லெவல் 2 அப்படின்னு செட் பண்ணிவிட்டு இதோட டைமென்ஷன் வந்து ஒரு 16 ஃபீட் கொடுக்கலாம். இது வந்து ஒரு 22 ஃபீட் கொடுக்கலாம். மறுபடியும் வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இதோட ஆப்செட் வந்து ரைட் சைட்லேருந்து ஒரு 10 ஃபீட் செட் பண்ணிக்கலாம். 10 ஆர் 10.5 ஃபீட்டு. இது வந்து ஒரு 6 ஃபீட் கொடுத்துக்கலாம். ஃபைனலாக வந்து ட்ரிம் கமாண்டை யூஸ் பண்ணி கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கிறணும். அடிஷ்னல் வாலை செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஆர்கிடெக்சரில் போய்ட்டு அதோட சைஸ் வந்து ஒரு மீடியம் சைஸாக செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு விண்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணி மல்டிபிள் கொடுத்துட்டு 3 பார்ட்டாக டிவைட் பண்ணலாம். ஸோ மறுபடியும் இதை காப்பி பண்ணிவிட்டு இதையும் 3 பார்ட்டாக டிவைட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த கன்ஸ்ட்ரைனை எடுத்து விட்டு இந்த வாலை செட் பண்ணிக்கலாம். கன்ஸ்ட்ரைனை எடுக்காமல் பண்ணோம்னாக்கா அது கரெக்டாக செட் ஆகாது. இப்போ வந்து டோர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ரெசிடென்ஷியல் டோர் செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து நம்மளுக்கு வந்து மெயின் டோர் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். இதை ஃப்ளிக் கொடுத்துட்டு இன்னர் சைடில் ஓப்பன் கொடுக்குற மாதிரி பண்ணிக்கிறணும். ஓகே, சவுத் டைரெக்ஷன் போய்ட்டு இதை கம்ப்ளீட்டாக அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிவிட்டு பேஸ் லெவலில் போய்ட்டு அலைன்மெண்ட் 2 கொடுத்து லெவல் 2 கொடுத்துடணும். ஸோ லெவல் 2லையும் வந்து நமக்கு வந்து காப்பி ஆகிரும். இப்போ லெவல் 1 போய்க்கலாம். லெவல் 1ல் போய்ட்டு நம்ம வந்து இப்போ வந்து ஃப்ளோர் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ ரெக்டாங்குலர் ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அவுட்டரில் சிட் அவுட்டுக்காகவும் சேர்த்து வந்து ஃப்ளோரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ரூம்ஸ் வந்து இன்னும் அடிஷ்னலாக வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து 22/16 அப்படின்னு இருக்காது. ஸோ அதை காட்டில் கொஞ்சம் பெரிய வீடாக தான் இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஃப்ளோரை அதுக்கேற்றாப்புல நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ட்ரிம் கமாண்டை யூஸ் பண்ணி கரெக்டாக வந்து நமக்கு தேவையான ஃப்ளோர் அளவுக்கு மட்டும் வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் டெலீட் பண்ணிடணும். இது வந்து ஒரு வுட் ஃபினிஷ் கொடுத்துட்டு இதோட ஹைட் வந்து 1 ஃபீட் கொடுத்துக்கலாம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர் பேஸ்மெண்ட் ஹைட் வந்து 1.5 ஃபீட் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ லெவல் 1 போய்க்கலாம். இதில் காம்போனன்ட்ஸில் போய்ட்டு மாடல் அண்ட் பிளேஸ் போய்ட்டு கேஸ் ஒர்க் செலக்ட் பண்ணிக்கிறேன். கேஸ் ஒர்க் 1 செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு சில ரெஃபரன்ஸ் ப்ளேன்லாம் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்டீரியரில் டிசைன் பண்ணுறதுக்காக ரெஃபரன்ஸ் ப்ளேன் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட் வாலை ஒட்டி க்ரியேட் பண்ணுற வாசி அது FW அப்படின்ட்டு நேம் வச்சுக்கிறேன். அதே மாதிரி நான் வந்து இப்போ வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் ப்ளேன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து அதே மாதிரி நான் வந்து ரைட் சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதோட ஆப்செட் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஃபீட்டு. இன்னொரு ரெஃபரன்ஸ் ப்ளேன் வந்து 8 ஃபீட்டு. இது வந்து 10 ஃபீட்டு. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரூஷன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதோட வால் நார்மல் வாலில் இருந்து எக்ஸ்ட்ரூஷன் எண்டு. ஓகேங்களா? ஓகே, ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இதோட நேம் வந்து FW அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா LW அப்படின்னு கொடுத்துக்கிறேன். LWண்டா லெஃப்ட் வால் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, நம்ம செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்டீரியரில் நம்ம டிசைன் பண்ண ஆரம்பிக்கணும்.
அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கன்ஃபியூஷன் இல்லாமல் நம்ம வந்து ட்ரா பண்ண முடியும். ஸோ எக்ஸ்ட்ரூஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃப்ரண்ட் வாலில் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு விண்டோவில் வந்து எக்ஸ்ட்ரூஷன் டிசைன் பண்ணுறேன். இதை கரெக்டாக ஈக்குவலாக செட் பண்ணிவிட்டு அதை அப்படியே காப்பி பண்ணி அப்படியே கீழே இருக்க விண்டோவுக்கும் காப்பி பண்ணி செட் பண்ணிடுறேன். அந்த இடத்துல கரெக்டாக காப்பி ஆகலை. ஸோ மறுபடியும் செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணி கரெக்டாக கீழே இருக்க விண்டோவில் கரெக்டாக நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ அதோட எக்ஸ்ட்ரூஷன் வந்து ஒரு 6 inches கொடுக்கலாம். வாலோட எட்ஜில் வந்து கரெக்டாக 6 inch எக்ஸ்ட்ரூஷன். மறுபடியும் எக்ஸ்ட்ரூஷன் இதில் வந்து ஒரு எல் ஷேப்பில் ஒரு டிசைன் கொடுக்குறோம். ஆஃப்செட் 9 inches கொடுக்குறேன். இன்னர் சைடு ஆஃப்செட்டு, அதுக்கு டேப் கீயை ப்ரெஸ் பண்ணணும். ஸோ எல் ஷேப் டிசைன் வந்து செட் ஆன முன்னாடி மற்ற லைன்ஸ்லாம் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிடணும். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பால்கனி ப்ரொவைட் பண்ணோம். ஸோ அதுக்குமே நான் வந்து எக்ஸ்ட்ரூஷன் கமாண்டை யூஸ் பண்ணி பால்கனி க்ரியேட் பண்ணுறேன். ஆஃப்செட் 9 inches செட் பண்ணிக்கிறேன். இன்னர் சைடு ஆஃப்செட்டு ஃபைனலாக ஓகே கொடுத்துடலாம். மறுபடியும் எக்ஸ்ட்ரூஷன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு பால்கனியில் வந்து டாப்பில் வந்து ஒரு டிசைன் வந்து கொடுக்கணும். ஸோ அதுவும் வந்து 9 inches ஆஃப்செட்டு. இது நம்ம வந்து டாப்லையும் பாட்டம்லையும் தனித்தனியாக பிரித்து காட்டணும். ஸோ அதுக்காக நான் வந்து சென்டரில் வந்து நான் வந்து லைன் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்து டாப்லையும் பாட்டம்லையும் நமக்கு தனித்தனியாக அந்த பானா ஷேப்பில் டிசைன் வந்து நமக்கு வந்து க்ரியேட் ஆகும். இந்த இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணாமல் இருக்கட்டும், நமக்கு ஃபுல்லாகவே லைன் வந்து டெலீட் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து இந்த லைனை வந்து கம்ப்ளீட் பண்ணி ஃபுல்லாக நான் வரைஞ்சி ட்ரா பண்ணிடுறேன். எக்ஸ்ட்ரா லைன்ஸ்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிடலாம். இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் அப்படியே மிரர் பண்ணிடலாம். ஸோ தள்ளி இருக்குது, இதை அப்படியே செலக்ட் பண்ணி மூவ் பண்ணி கரெக்டாக நம்மளோட கரெக்டாக அந்த எட்ஜிங் பாயிண்டில் செட் பண்ணிடலாம். இப்போ ட்ரிம் பண்ணி கரெக்டாக ஜாயின் பண்ணி விட்ருவோம். எக்ஸ்ட்ரா லைன்ஸ்லாம் டெலீட் பண்ணிடுவோம். இது நமக்கு கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த பானா ஷேப் வந்து. இந்த பானா ஷேப் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிடுவோம். அதுக்காக இதையும் அலைன் பண்ணிக்கிடுவோம். அதே மாதிரி பாட்டமில் இருக்கக்கூடிய இந்த ஹைட்டையும் வந்து குறைச்சிக்கிட்டு இதுக்காக ரைட் சைடில் இருக்கிறதையும் நம்ம வந்து அலைன் பண்ணி ஸ்ட்ரைட் பண்ணிக்கிடலாம். ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து ஓகே கொடுத்துருவோம். இப்போ 3D வியூ போய் பார்க்கலாம். 3D வியூ போயிட்டு எக்ஸ்ட்ரூஷன்லாம் வந்து நம்ம கரெக்டாக இருக்கா அப்படின்னு செட் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல எக்ஸ்ட்ரூஷன் எண்டு வந்து பார்த்திங்கன்னா 6 inches கொடுக்கணும். ஸோ அப்போ தான் வெளியே வந்துருக்குது. அதே மாதிரி நான் வந்து எல்லாத்தையுமே வந்து இதையும் வந்து பார்த்திங்கனாக்கா 6 inches கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த பால்கனி வந்து பார்த்திங்கனாக்கா வெளியில் வந்து ரெஃபரன்ஸ் பிளேன் வந்து வெளியே நம்ம ஒரு லைன் இழுத்துருந்தோம் ஒரு 6 அடிக்கு. ஸோ அதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரூஷனை வந்து ட்ராப் பண்ணி இழுத்துட்டு வரணும். ஸோ கரெக்டாக வாலோட எட்ஜுக்காக. அதே மாதிரி இதுவுமே வந்து பார்த்திங்கனாக்கா கரெக்டாக ஒரு 6 அடி ஆஃப்செட் வச்சுட்டு கரெக்டாக இன்னர் சைடில் எக்ஸ்ட்ரூஷன் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறணும். ஓகே, இப்போ வந்து லெஃப்ட் சைடில் உள்ள எக்ஸ்ட்ரூஷன்லாம் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுவோம். இப்போ வந்து க்ரியேட்டில் போய்ட்டு எக்ஸ்ட்ரூஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து லெஃப்ட் வாலை வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கணும். ஸோ எக்ஸ்ட்ரூஷனை செலக்ட் பண்ணிவிட்டு டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு பால்கனி. அதோட ஹைட் வந்து 3 feet வச்சுக்கலாம். மேலே இருந்து அதாவது வந்து அதோட டாப்பில் வந்து கைப்பிடியோடு சேர்த்து, அதாவது பேரப்பட்டு வாரோட சேர்த்து இடையில இருக்க கேப் தான் பால்கனி. ஓகே, இதை எக்ஸ்ட்ரூஷன் வந்து கரெக்டாக அந்த 8 feet அந்த லைனுக்கு வந்து
ஜாயின் பண்ணிக்கிடுவோம். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரூஷன் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த எட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஒரு வாய்ட்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ வாய்ட் எக்ஸ்ட்ரூஷன் க்ரியேட் பண்ணிட்டு பிக்கே பிளேன் கொடுத்துட்டு இதை பிக் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து ஃப்ரண்ட் வியூ செட் பண்ணிவிட்டு வயர் ஃப்ரேம் கொடுக்குறேன். அப்போ தான் நமக்கு அந்த காடி கரெக்டாக தெரியும். ஸோ ரெக்டாங்குலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பக்கெட்டை அப்படியே வந்து ட்ரா பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருவோம். இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூஷன், அதாவது வந்து வாய்ட் எக்ஸ்ட்ரூஷனை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக வந்து வாய்ட் எக்ஸ்ட்ரூஷனை வந்து கட் பண்ணி காட்டணும். இல்லைண்டா வந்து அது வந்து ஒரு ஷேடோ லைனாக தெரியும். கரெக்டாக வந்து கட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஃபைனலாக ஓகே கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ இந்த வால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலே வந்து அந்த கைப்பிடியோட டாப்புக்காக வந்து அலைன் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்காக நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க எல்லா வாலையும் வந்து அலைன் பண்ணிக்கிறேன். மொட்டை மாடி பேரப்பெட் வால், ஸோ அதோட ஹைட்டுக்காக வந்து நம்ம வந்து அலைன் பண்ணிக்கிறணும். அடுத்து சவுத் வியூ போய்க்கிறேன். சவுத் வியூ போயிட்டு அந்த ஃப்ரண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பால்கனிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பானை ஷேப்பில் ஒரு டிசைன் வந்து பண்ணணும். ஸோ அதுக்காக நான் ஃப்ரண்ட் வாலை வந்து பிக்கப் பிளான் பண்ணிக்கிட்டு இது அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பானை ஷேப்பை கவுத்து போட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதை நான் வந்து செலக்ட் பண்ணி ட்ராப் பண்ணிக்கிறேன். ஆஃப் செட் வந்து 9 inches செட் பண்ணிக்கிறேன். அவுட்டரில் தான் நமக்கு. ஸோ இந்த இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணாமல் ட்ரிம் பண்ணிட்டேன். ஸோ அடிஷ்னலாக லைன் வரைஞ்சிக்கிறலாம். ஸோ ட்ரிம் அண்ட் ஜாயின் பண்ணி விட்டுறலாம். ஜாயின் பண்ணிவிட்டு இதை கரெக்டாக அலைன் பண்ணி கரெக்டாக அதை எட்ஜில் வந்து செட் பண்ணிக்கிறலாம். செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். ஓகே கொடுத்துட்டு சைடு வியூ செட் பண்ணிக்கலாம். சைடு வியூ செட் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணி அப்படியே காப்பி பண்ணி பக்கத்துலேயே வச்சுக்கலாம். ஸோ கன்ஸ்ட்ரைனை எடுத்து விட்டு பண்ணணும், இல்லைன்னா வந்து சைடில் வந்து காப்பி ஆகாது. ஸோ இதோட எக்ஸ்ட்ரூஷனை வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு தின் லேயராக நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ இதோட எக்ஸ்ட்ரூஷனை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து அந்த பானா ஷேப்பில் மேலே வந்து டிசைன் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து ஒவ்வொன்றுக்கும் செலக்ட் பண்ணி நம்ம மெட்டீரியல்ஸ் கொடுக்கணும். அதுக்கு மேலே வாய்ட் எக்ஸ்ட்ரூஷன் கொடுத்துட்டு இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க அந்த பால்கனியில் வந்து அந்த டோர் வந்து வெளியே தெரியணும். ஸோ அதுக்காக அந்த இடத்துல அந்த பிளேனை பிக் பண்ணிவிட்டு நான் வாய்ட் எக்ஸ்ட்ரூஷன் கொடுக்குறேன். ஸோ அந்த சைடு வியூவை செட் பண்ணிவிட்டு வயர் ஃப்ரேமை செட் பண்ணிவிட்டு நான் க்ரியேட் பண்ணுறேன். அப்போ தான் நமக்கு அந்த டோரோட பார்ட்டு நமக்கு கரெக்டாக கிளியராக தெரியும் அப்படின்றக்காக. ஸோ நம்ம க்ரியேட் பண்ண அந்த வாய்ட் எக்ஸ்ட்ரூஷனை செலக்ட் பண்ணிவிட்டு சைடு வியூ செட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த எக்ஸ்ட்ரூஷனை வந்து கரெக்டாக நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த டோர் வந்து நமக்கு கரெக்டாக தெரியும். இப்போ வந்து ஃப்ரண்ட் வியூ செட் பண்ணிக்கலாம். அதோட எடிட் பிளேன் போயிட்டு இப்போ வந்து இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா பேரப்பெட் வாலோட அந்த டாப்புக்காக நம்ம டாப் எட்ஜில் செட் பண்ணிக்கலாம். டிசைன் வந்து கரெக்டாக டாப்லேருந்து அந்த சி ஷேப் வர்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக எல்லா எக்ஸ்ட்ரூஷனையும் வந்து நம்ம வந்து ட்ராப் பண்ணி முடித்த முன்னாடி ஒவ்வொரு எக்ஸ்ட்ரூஷனுக்கும் நம்ம வந்து மெட்டீரியல் வந்து கொடுக்கணும். சம் கலர் மெட்டீரியல்ஸு, மேசன்ட்ரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுத்து ஃபைனல் பண்ணணும். ஓகேங்களா? நான் டைமை வந்து குறைக்கிறதுக்காக டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய டோர் கலர் மெட்டீரியலை வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து கிரியேட் நியூ மெட்டீரியல் கொடுத்துட்டு சம் கலர் மெட்டீரியல்ஸ் ஏதாவது செலக்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு எக்ஸ்ட்ரூஷனுக்கும் கொடுத்துக்குங்க. ஏன்னா நான் ஒவ்வொன்றும் கலர் செலக்ட் பண்ணி நான் ட்ரா பண்ணிட்டா வீடியோட லென்த் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்காக வந்து நான் வந்து டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய கலர்களை நான் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறேன்.
இந்த பால்கனி வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு காடியாக காமிச்சு நம்ம பண்ணணும். ஸோ நான் வந்து ஹரிசாண்டல் லைன்ஸ் வந்து ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஹரிசாண்டல் லைன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு அதோட எடிட் இமேஜ் போய்க்கிறேன். எடிட் இமேஜ் போயிட்டு அதோட டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஃபீட் பை 10 ஃபீட் கொடுக்குறேன். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த காடியாக தெரியும். அப்படியே நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து லைன் வந்து ரொம்ப நெருக்கமாக தெரியும். அதனால் வந்து நமக்கு வந்து அந்த டிசைன் வந்து தெரியாது. ஸோ கண்டிப்பாக 8 ஃபீட் பை 8 ஃபீட் கொடுக்கணும், அல்லது 10 ஃபீட் பை 10 ஃபீட் கொடுக்கணும். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ அந்த டிசைன் வந்து அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பால்கனியை தாங்கிறதுக்கு வந்து சப்போர்ட்டில் வந்து பில்லர் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து இந்த பால்கனிக்கு வந்து ஹேண்ட் ரெயில் கொடுக்கணும். ஸோ இதை இந்த ரயிலை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு 900 mm பைப்பாக நான் செட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்க இந்த பால்கனிக்கு அதே மாதிரி வந்து நான் வந்து ரெயிலிங் வந்து ரெயிலிங் வந்து ட்ரா பண்ணுறேன். சரி, டாப்பில் இருக்கும் 900 mm. அதே மாதிரி நான் வந்து ஃப்ரண்டில் வந்து அதே மாதிரி 900 mm. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இது ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணிட்டுறணும். இப்போ வந்து பால்கனிக்கு சப்போர்ட்டுக்காக நம்ம வந்து பில்லர் வந்து க்ரியேட் பண்ணுறோம். எங்கெங்கெல்லாம் பில்லர் வரணுமோ அங்கங்கெல்லாம் பில்லர் வந்து நம்ம ட்ரா பண்ணி கரெக்டாக செட் பண்ணிடணும். பால்கனியோட அந்த சப்போர்ட்காக கன்ஸ்ட்ரெயின் எடுத்து விட்டு கரெக்டாக நம்ம வந்து செட் பண்ணலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருவோம். இப்போ அதை நம்ம ட்ரா பண்ணதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே எக்ஸ்ட்ரூஷன் வந்து கரெக்டாக அந்த பால்கனியோட பாட்டத்துக்கு கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த பில்லர் இங்கே தான் தேவை, ஸோ அங்கே தேவையில்லை. செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணி கரெக்டாக வந்து பால்கனியோட ஜாயின் பண்ணிடணும். ஸோ ஓரளவுக்கு எக்ஸ்டீரியரில் ஃபுல்லாக டிசைன் ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஃபைனலாக ஓகே கொடுத்துருவோம். எடிட் ஆகி போயிட்டு நம்ம க்ரியேட் பண்ண வால், டிஃபால்ட் வால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வால் வந்து பை கேட்டகரியில் மெட்டீரியல் போயிட்டு ஏதாவது ஒரு கலர் மெட்டீரியல் கொடுக்கலாம். அல்லது ஒயிட் மெட்டீரியல் ஜிப்சம் மால் போடு கிளாட் ஒயிட் எது இருந்தாலும் கொடுக்கலாம். நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது கலர் மெட்டீரியல் கொடுத்து பார்க்குறேன். ஸோ பச்சை கலர் கொடுத்துருங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு இப்போ வந்து ரொம்ப ப்ரைட்டாக இருக்குது, ஆனால் ரெண்டரிங் பண்ணி பார்த்தா ரொம்ப லைட்டான கலராக தான் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் மாதிரி ப்ரொவைட் பண்ணுறேன். அதோட ஹைட் வந்து 5 ஃபீட்டு. ஓகே, நான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து கேமரா செட் பண்ணி ரெண்டரிங் பண்ணி உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து நான் கொடுக்குறேன். எனக்கு ரெண்டரிங் பண்ணால் எனக்கு டைம் வந்து எடுத்துக்கிறோம். இந்த பால்கனி வந்து ஜிப்சம் வால் போடு. கலர் வேண்டாம், மாற்றி கொடுத்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.